நிகழ்தகவு. பாகற்காய் தோட்டத்திற்குள் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடந்த திருமணமாகாத இளைஞர், கூடவே விஷமருந்தி இறந்து கிடந்த கிரானைட் நிறுவன ஊழியரின் மனைவி. இளைஞரும் அந்த பெண்ணும் ஜோடியாக சடலமாக கிடந்தது ஏன்? தோட்டத்திற்குள் நடந்தது என்ன? இரவு 11 மணிக்கு கடைசியா மகன் ஜெபஸ்டின் ஜீவாவை பார்த்த தந்தை ஜோசப் கென்னடி காலையில மகனை தேடி இருக்காரு. ஆனா பையனை காணோம். காலையிலேயே அவன் எங்க போனா, தினமும் அவன் எங்க போறான், எப்போ வீட்டுக்கு வர்றான், எதுவுமே நீ கேட்க மாட்டேங்கான்னு ஜோசப் கென்னடி தன்னோட மனைவியை திட்டிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஊர் மக்கள் சிலர் ஓடி இருக்காங்க. ஏன் ஓடுறீங்க, என்னாச்சுன்னு ஜோசப் கென்னடி அந்த மக்கள் கிட்ட கேக்குறப்ப பக்கத்துல உள்ள பாகற்காய் தோட்டத்துல ஒரு ஆண் சடலமோ பெண் சடலமோ கிடக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த தோட்டத்துக்கு போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது, இறந்து கிடந்த ஆண் ஜோசப் கென்னடியோட மகன் ஜெபஸ்டின் ஜீவாங்கிறது. கூடவே ஒரு பொண்ணும் சடலமா கிடந்திருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னு பாக்குறப்போ அது மைக்கேல் பாளையம் ஆலிஸுங்கிறது தெரிய வந்தது. உள்ளாடையோடு கிடந்த ஜெபஸ்டின் ஜீவா கழுத்துல கத்தியால அறுக்கப்பட்டு ரத்தம் முழுக்க வெளியேறி இருந்தது. அதே மாதிரி ஆலிஸ் விஷம் குடிச்சு இறந்து கிடந்திருக்காங்க. தகவல் கிடைச்சு உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அங்க இருந்த கிராம மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுல பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. ஏற்கனவே திருமணமாகி 10 வயசுல ஒரு மகன் இருக்கிற ஆலிஸுக்கு திருமணமாகாத ஜெபஸ்டின் ஜீவா கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆலிஸோட கணவர் சகாயராஜ் பெங்களூர்ல உள்ள ஒரு தனியார் கிரானைட் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கிறதால மாசத்துக்கு 2 முறை தான் ஊருக்கே வந்துட்டு போயிருக்காரு. அதனால மகன் கூட தனியா இருந்த ஆலிஸ் அடிக்கடி ஜெபஸ்டின் ஜீவா கூட தனிமையில இருந்திருக்கிறதா தெரியுது. அதுவும் இரவு நேரத்துல மகனை தூங்க போட்டுட்டு பக்கத்துல உள்ள பாகற்காய் தோட்டம், பூந்தோட்டம்னு மத்தவங்க தோட்டங்கள்ல 2 பேரும் தனிமையில இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு மத்தியில தான் எட்மண்டுக்கு சொந்தமான பாகற்காய் தோட்டத்துல ஆலிஸும் ஜெபஸ்டின் ஜீவாவும் இறந்து கிடந்திருக்காங்க. 5 மணி நேரத்துக்கும் மேல சடலத்தை அங்க இருந்து எடுக்காத போலீஸ் 2 பேரும் தற்கொலை பண்ணிருக்காங்களா இல்லனா யாராவது கொலை பண்ணி போட்டிருக்காங்களான்னு விசாரணையில இறங்கியிருக்காங்க. கொலை பண்ணியிருந்தா 2 பேரையும் கழுத்து அறுத்து தான் கொண்டு இருக்கணும். ஆனா ஆலிஸ் விஷம் குடிச்சிருக்கிறதால தற்கொலை செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் போலீஸுக்கு இருக்கு. எதுவா இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் கொலையா தற்கொலையா அப்படிங்கிறது உறுதியாகும். 14 வயது சிறுமி மரணம். கொலையா தற்கொலையா? 17 ஆண்டுகளாகியும் அவிழாத மர்ம முடிச்சு. வழக்கை சிபிஐக்கு மாற்றியும் தீர்வு கிடைத்த பாடில்லை. பார்க்கலாம் நாளைய நிகழ்தகவில். நிகழ்தகவு.